நல்லாட்சி அரசாங்கமும் மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்க முயற்சித்தே மூக்குடைப்பட்டது. அதேபோல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முயற்சிப்பதாக தெரிகிறது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செய்தி தொடர்பாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாம் நோக்கும் கருத்து என்னவென்றால், முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில், கோத்தபய, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா ஆகியோரை பழிவாங்குவதல்ல, மஹிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து மெதமுலனவிற்கு அனுப்புவதற்காகும். சர்வதேசத்தில் நற்பெயரை சம்பாதித்து வைத்துள்ள மஹிந்த ராஜபக்சவை இந்நாட்டுக்கு வரும் ராஜதந்திரிகள் சந்திப்பதை தடுக்கும் நோக்கிலான சட்டம் மூலமாகவே தென்படுகிறது. மக்களின் எத்தனையோ பிரச்சினைகள் தீர்க்க வேண்டியுள்ள நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் தேவையற்றது. இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த சட்ட திருத்தம் எதிர்காலத்தில் ஓய்வு பெறப்போகும் ஜனாதிபதி அன்ரவுக்கே பொருந்தும், இறந்த காலத்துக்கு பொருந்தாது என்றார்.